ஒண்டு கொடுத்தன முதலால் தங்கள் அறையை உட்பக்கம் தாளிட்டு கொண்டு தாயும் மகளும் படுத்து விட்டிருந்தனர். வாயிற்பக்கம் சிறு ஜன்னல் வழியே இப்பொழுதாவது காற்று எட்டி பார்த்தால்தான் உண்டு. தலைக்கு மேல் தொங்கிய பால் பியரிங் தேய்ந்து போன பழைய மின்விசிறி கடபுடவென்று கோஷமிட்டபடி அனல் காற்றை அள்ளி வீசி கொண்டிருந்தது. இளவயது, சலியாத உழைப்பு, உண்ட களைப்பு. லதா நன்றாக உறங்கிவிட்டிருந்தாள். பற்பல சிந்தனைகளில் உறக்கம் வராது புரண்டு கொண்டிருந்த காமு அம்மாள் அப்பொழுதுதான் கண் அயர்ந்தாள். கனவிலே கேட்பது போன்ற நினைப்பு. லதா, லதா! ஜன்னல் அருகே மெல்லியதாக கேட்ட குரல் விழிப்படையச் செய்தது. வாரி சுருட்டி கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள் காமு அம்மாள். லதா ஆழ்ந்து உறங்குவதை கவனித்துவிட்டு மெல்ல சுவற்றை பிடித்து கொண்டு எழுந்து ஜன்னல் அருகே வந்தாள். நான் தான் மங்களா வந்திருக்கேன், கொஞ்சம் கதவை திறக்கிறேலா? வெளியே எட்டி பார்த்தவளுக்கு ஒரே குழப்பம். இரவின் அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தனுடன் மங்களா காரில் வந்து இறங்கியிருக்கிறாளே, இதெல்லாம் என்ன? பலர் குடியிருக்கும் வீடு, பதட்டமாக பேசக்கூடாது என்று எண்ணியவளாக லதாவை எழுப்பிவிட்டு கதவை திறந்து கொண்டு வந்து சப்தமிடாமல் வாயிற் பொது கதவை மெல்ல திறந்தாள். தூக்க கலக்கத்துடன் தாயின் பின்னே தொடர்ந்து வெளிவந்த லதாவுக்கு தோழியை பார்த்ததும் ஒரே மலைப்பு. மற்ற குடுத்தனக்காரருக்கு தன்னால் வீண் தொல்லை கூடாது என்ற எண்ணத்துடன் காசிநாதன் விஷயத்தை சுருக்கமாக சொல்லி முடித்தான். மிஸ் மங்களாவே எல்லாவற்றையும் விவரமாக சொல்வாங்க. பஸ் தாமதமாகி விட்டதால் ஹாஸ்டல் கேட்டை மூடிவிட்டார்கள். வேறு வழி இல்லாமல் என்னை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து விட்டு உதவும்படி கேட்டுக்கொண்டாங்க. அழைத்து வந்தேன் என்று முடித்த காசிநாதன் மங்களாவின் பக்கம் திரும்ப, இன்றைய அனுபவங்களினால் ரொம்ப அதிர்ந்து போயிருக்கீங்க. அதனால் நாளைக்கும் மறுநாளும் லீவு எடுத்துக்கொண்டு திங்கள் என்று வேலைக்கு வந்தால் போதும். பின்னால் முறைப்படி லீவு பாரங்களை நீங்கள் வந்து பூர்த்தி செய்து கொடுத்தால் போதும். நான் வருகிறேன் கூறிவிட்டு காருக்குள் ஏறி உட்கார்ந்து கொண்டான். மங்களா வாயை திறக்கும் முன் கார் தெருக்கோடியிலிருந்து மறைந்து விட்டது. அவர்கள் மூவரும் அதிக சப்தமிடாது வாயிற்கதவை தாளிட்டு விட்டு அறைக்குள் வந்தனர். காமு அம்மாள் மூலையில் சுருட்டி கிடந்த பாயை எடுத்து தரையில் சுவரோரமாக விரித்து போட்டுவிட்டு கூட ஒரு தலையணியையும் எடுத்து போட்டாள். லதா அறையின் கதவை மெல்ல தாளிட்டு விட்டு தோழியின் அருகில் வந்து கையை பற்றி பாயின் மீது இருத்தினாள். இந்த அசட்டு பெண் கொடுத்த ஊறுகாய் பாட்டிலை அப்படியே மறந்து வச்சுட்டு போயிட்டுருந்தேன்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஏமா மங்களா, என்ன நடந்தது? மூஞ்சியை பார்த்தால் ரொம்ப அழுதிருக்கிறாப்புல தெரிகிறது. பரிவுடன் கேட்டபடி காமு அம்மாள் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள். சூடா கொஞ்சம் ஹார்லிக்ஸ் தட்டுமா? அன்போடு விசாரித்தபடி அவள் கரத்தை பற்றி அழுத்தினாள். அதுவரை அடக்கி வைத்து கொண்டிருந்த துக்கம் பீரிட்டு கொண்டு எழ மங்களா தாங்க முடியாத விம்மலில் குலுங்கினாள். அசடு, அழக்கூடாது. ராத்திரி வேலை, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா காதிலே எதுவும் படக்கூடாது. என்ன நடந்ததுன்னு மெல்ல சொல்லு. அன்புடன் முதுகை தடவி கொடுத்தாள் காமு அம்மாள். துயரத்தில் வார்த்தைகள் தடுமாற மங்களா ஒரு வழியாக எல்லாவற்றையும் விவரமாக சொன்னபோது தாயும் மகளும் அயர்ந்து போனார்கள். எனக்கு வரும் ஆத்திரத்தில் அந்த அனுபவமின் முகத்திலே ஓங்கி 4 குத்து குத்தி பல்லை உடைக்க மாட்டோமான்னு இருக்கு, சீறினாள் லதா. தனியே சுதந்திரமாக வாழ முடியும் என்று புறப்பட்டால் ஒரு பெண்ணுக்கு இப்படியெல்லாம் இடர்களா? காமு அம்மாளுக்கு கேட்க மிக்க வேதனையாக இருந்தது. லதாவுக்கு எடுத்து வச்சேன், அவள் சாப்பிடாம தூங்கி போயிட்டா. நீ சாப்பிடு. சுவரோரமாக வைத்திருந்த பிளாஸ்கை திறந்து டம்ளரில் சூடான ஹார்லிக்ஸை ஊற்றி மங்களாவிடம் நீட்டினாள். காமு அம்மாவின் பரிவு, உபசரணை எல்லாம் துயர்வசப்பட்ட மங்களாவின் மனதிற்கு மிக்க ஆறுதலாக இருந்தது. அண்ணன் வீட்டில் தனி அறையில் மெத்தென்று கட்டிலின் மீது உறங்கிய போது கிட்டாத நிம்மதியும் சுகமும் தரையில் கிடந்த அந்த பாயில் காமு அம்மாளின் அருகே நெருங்கி சுருண்டு கொண்ட போது அவளுக்கு கிட்டியது. அசடு, எதுக்கு இன்னமும் அழற? பத்திரமா அந்த புண்ணியவான் இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டார். மேலே யோசிச்சு முடிவு எடுக்க 2 நாள் அவகாசம் இருக்கு. பேசாம தூங்கு. அன்புடன் கடிந்தபடி கண்ணீரை தன் கரங்களால் துடைத்து விட்டாள் காமு அம்மாள். கடினமான வேலைகளை செய்து கரடு தட்டி போன அவளது விரல்கள் பூ போல மெல்ல தன் முகத்தை வருடுவதை உணர்ந்து புல்லரித்து போனாள் மங்களா. என் தாயார் மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தால். மங்களா முடிக்கும் முன் காமு அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு, அதுக்கு பதிலா நான் தான் உனக்கு இருக்கேனே. பெற்றதால் மட்டும் தாய் மகள் என்கிற உறவு அமைகிறதில்லை. என்னை பொறுத்தவரை நீயும் என் மகள்தான். அதனால அமைதியா தூங்கு.
நெஞ்சம் நெகிழ்ந்து போன மங்களா காமு அம்மாளின் அணைப்பிலே உறங்க வசப்பட்டாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. ராஜேஸ்வரி ஹாஸ்டல் வாசிகள் இன்னமும் எழுந்திருக்கவில்லை. படுக்கையிலிருந்து எழுந்த மங்களா ஜன்னல் அருகே வந்து தோட்டத்தை எட்டி பார்த்தாள். மங்கையர் இல்லத்துடன் ஒப்பிடும்போது ராஜேஸ்வரி ஹாஸ்டலின் அமைப்பு, வசதிகள் எல்லாமே மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசத்தில் இருந்தது. அதை நிர்வகித்த தலைவி சியாமலா அம்மாளின் சிரித்த முகமும் பரபரப்புடன் அவளது கட்டளைகளை நிறைவேற்ற சிட்டாக பறந்த அந்த 2 இளம் பணிப்பெண்களின் முகத்தில் நிலவுகின்ற மலர்ச்சியும் மனதிற்கு நிறைவை கொடுத்தன. 10 கிரவுண்டுக்கு மேற்பட்ட நிலத்தின் நடுவே வேலை பார்க்கும் பெண்கள் தங்கி வசிக்க என்ற நோக்கத்துடன் ஆராய்ந்து திட்டமிட்டு கட்டப்பட்ட 2 அடுக்கு மாடி கட்டடம். கீழ்ப்பகுதியில் அலுவல் அறை, அடுத்தபடியாக பெண் உறவினர்களை சந்தித்து பேச ஒரு சிறு அறை, அதற்கு அடுத்ததாக டெலிவிஷன் வசதி கொண்ட பெரிய பொது ஹால், அடுத்தபடியாக சாப்பாட்டறை, அதை ஒட்டி சுத்தமான சமையலறை, ஒவ்வொரு மாடியிலும் 20 தனி அறைகள், தேவையான குளியலறை இத்தியாதி. ஹாஸ்டல் வாசிகள் ஒவ்வொருவருக்கும் தனி அறை கொடுக்கப்பட்டிருந்தது. இரவு எந்த நேரத்தில் என்ன உதவி தேவைப்பட்டாலும் தந்து உதவ பணிப்பெண்கள் மாடியின் இறங்குபடி போன்ற ஒரு பகுதியில் தங்கியிருந்தார்கள். தொலைபேசி, மருத்துவ வசதி என்று ஒரு உயர்மட்டத்து ஹாஸ்டலுக்கு தேவையான வசதிகளும் இருந்தன. ஒவ்வொரு அறையிலும் சுத்தமான படுக்கை, மின்விசிறி, ஜாமான்களை வைத்து பூட்டிக்கொள்ள இரும்பு பீரோ என்று பல வசதிகள் இருந்தன. அங்கே இருந்த பெண்கள் பெரும்பாலானவர்கள் கல்லூரி ஆசிரியர்கள், பேங்க் ஆபீசர்கள் போன்ற பதவிகளில் இருந்தனர். தாங்களே முன்வந்து அறிமுகம் செய்து கொண்டு கலகலப்பாக வார்த்தையாடினார்கள். அதே சமயம் தாமுண்டு தம் வேலையுண்டு என்று ஒதுங்கி போகும் நளினமும் தெரிந்தவர்களாக இருந்தனர். தோழியை அழைத்து கொண்டு ஹாஸ்டலுக்கு வந்தபோது லதா சுற்றிலும் கண்களை ஓடவிட்டு பிரமித்து போய் நின்று விட்டாள். தலைகீழாக நின்றாலும் இந்த ஹாஸ்டலில் இடம் கிடைக்காது. காசிநாதன் அவர்களுக்கு சியாமலா அம்மாவை தெரியுமாம். அந்த சலுகையை உபயோகித்து உனக்கு இங்கே இடம் வாங்கி தந்திருக்கிறார். உங்க மேனேஜர் உண்மையில் ரொம்ப நல்லவர்தான். உனக்காக எத்தனை சிரமம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இதற்கு என்று காரணம் ஏதாவது இருக்குமோ? கண்களை சிமிட்டி கொண்டு தோழியின் கன்னத்தை செல்லமாக கிள்ளினாள். ஐயோ பாவம் என்று இரக்கவசப்பட்டு செய்த உதவியா, அல்லது? மங்களாவின் கற்பனை சிறகு விரித்து கொண்டு உல்லாசமாக பறந்தது. காசிநாதனின் உத்தரவுப்படியே அவள் திங்கட்கிழமை அலுவலகத்திற்கு போனபோது சிறிது நேரத்தில் மேனேஜரிடமிருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. ராஜேஸ்வரி ஹாஸ்டலில் உங்களுக்கு ஒரு அறை தரும்படி சிபாரிசு செய்திருக்கிறேன். இந்த பாரங்களை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். இங்கேயும் 2 மாதம் முன்பணம் கட்ட வேண்டியிருக்கும். முதல் தரமான ஹாஸ்டல். இதில் வசிக்க மாதம் 400 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கிறது. அவளது சம்பளத்தில் பாதி ஹாஸ்டலுக்கு போய்விட்டால்? கேட்கவும் அவளுக்கு அச்சமாகத்தான் இருந்தது. இன்னொரு சந்தோஷ சங்கதியை சொல்லப் போகிறேன். பழைய மேனேஜர் உங்களுக்கு சம்பள உயர்வு தரும்படி சிபாரிசு செய்து அனுப்பிய கோரிக்கையை ஏற்று நேற்றைய தினம்தான் தலைமை அலுவலகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமான சம்பள உயர்வு அறிக்கை வந்திருக்கிறது. இந்த வருஷ ஆரம்பத்திலிருந்து சம்பள உயர்வு தொடர்வதால் விட்டுப்போன மாதங்களை கணக்கிட்டு விரைவில் ஒரு கணிசமான தொகை வரப்போகிறது. இந்த வார கடைசியிலே அது வந்து சேர்ந்துவிடும். அதனால் கூறிவிட்டு புன்னகைத்தான். நன்றி உணர்வு நெஞ்சி அடைத்தது. மங்களா வார்த்தைகளுக்கு தடுமாறினாள். என்ன சொல்றதுன்னு தெரியல சார். நீங்க தெய்வம் போல. அவள் முடிக்கும் முன்னே கையை அமர்த்தினான் காசிநாதன். சாதாரண மனிதனாக இருப்பதைத்தான் நான் விரும்புகிறேன். தெய்வமாக்கி கோயிலில் வச்சு பூட்டிடாதீங்க. உத்தியோக தோரணியை மீறி அவன் சகஜமாக சிரித்தபோது மங்களா முகம் சிவந்து தடுமாறி போனாள். தேங்க்யூ வெரி மச் சார். சற்றென்று வெளியே வந்து விட்டாள். அன்று வெகு நேரம் அவள் மனம் ஆனந்தத்திலே படபடத்து கொண்டிருந்தது உண்மை. தினசரி அந்த ஹாஸ்டலில் காலையில் சாப்பாடு, வேலைக்கு போகும் பெண்களுக்கு கையில் டிஃபன், மாலை காஃபி, இரவு மறுபடி சாப்பாடு என்ற முறையை அனுசரித்திருந்தனர். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் காலையில் டிஃபன், பகல் 12 மணிக்கு இனிப்புடன் சாப்பாடு என்று சிறிது மாற்றம் அனுசரிக்கப்பட்டது. அன்று பகல் உணவுக்கு பால் பாயாசம் செய்திருந்தார்கள். ஒரு கரண்டி கூடுதலாகவே வாங்கி சாப்பிட்டு விட்டிருந்தாள் மங்களா. உண்ட களைப்பில் தன் அறையில் நிம்மதியாக பொழுது போனது கூட தெரியாமல் நன்றாகவே உறங்கி விட்டிருந்தாள். விழித்து கொண்ட பொழுது மாலை காஃபி சாப்பிடும் நேரம் நெருங்கிவிட்டதை உணர்ந்து பரபரப்பாக முகத்தை கழுவி கூந்தலை வாரி முடித்து வேறு உடை உடித்து கொண்டு கீழே இறங்கி வந்தாள்.
சாப்பாட்டறையில் அவளை தேடிக்கொண்டு ஒரு பணிப்பெண் வந்தாள். உங்களை பார்க்க ஒரு விசிட்டர் வந்திருக்கிறார். ஆண்களை ஹாஸ்டலுக்குள் அனுமதிப்பது இல்லை. மரத்தடியில் கிடக்கும் சிமெண்ட் ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். யாராக இருக்கும்? ஒரே வாயில் காஃபியை குடித்துவிட்டு தோட்டத்திற்கு விரைந்தாள் மங்களா. கொஞ்சம் தூரத்திலேயே பார்த்து விட்டாள். நெஞ்சில் மகிழ்ச்சி படபடப்புடன் வேகமாக அவன் அருகே வந்தாள். அவளை கண்டதும் காசிநாத் எழுந்து நின்று வணக்கம் தெரிவித்தான். ஆசனத்தின் ஒரு ஓரத்தில் அவனை உட்காரச் சொல்லி உபசரித்துவிட்டு தான் இன்னொரு ஓரத்தில் அமர்ந்து கொண்டாள். என் சிபாரிசின் பேரில் இந்த ஹாஸ்டலில் சேர்ந்தீங்க. எல்லாம் சௌகரியமா இருக்கான்னு விசாரித்து விட்டு அப்படியே இதை கொடுத்து விட்டு போகலாம்னு வந்தேன். சொல்லிக்கொண்டே தன் சட்டை பையிலிருந்து ஒரு கடித உரையை எடுத்து அவளிடம் நீட்டினான். வியப்புடன் மங்களா அதை பெற்றுக்கொண்டாள். மங்கையர் இல்லத்தில் தங்கியிருந்த சில நாட்களுக்கு உண்டான தொகை போக மீதி பணத்தை உங்கள் பெயருக்கு ஒரு செக் எழுதி தர வேண்டும் என்று நான் அந்த தலைவியை வற்புறுத்தினேன். அந்த அனுபமா அம்மாள் முன் பணத்தை திரும்ப தருவதில்லை என்று இடக்கு செய்தாள். எங்கள் அலுவலகத்தைச் சேர்ந்த ஒரு ஊழியரை முன்பின் விசாரிக்காது முரட்டுத்தனமாக கதவை அடைத்து இரவின் இந்த வேளையில் வெளியில் அனுப்பியது தவறு. அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்கு ஈடுகோரி இந்த ஹாஸ்டல் மீது வழக்கு தொடர உத்தேசித்திருக்கிறேன் என்றதும் ஆடிப்போய் விட்டாள். வக்கீல் கோர்ட் என்றதுமே பற்கள் தடதடவென்று தட்ட வேகமாக கணக்கிட்டு உங்களுக்கு சேர வேண்டிய தொகைக்கு செக் எழுதி தந்து விட்டாள். பளிச்சென்று பற்கள் மின்ன சிரித்தான் காசிநாதன். அலுவலகத்தில் மேனேஜர் என்று கண்டிப்பும் கராருமாக காட்சியளிக்கும் அவன் அவளிடம் இத்தனை இயல்பாக நெருக்கமாக நேசமாக பேசி சிரிக்கிறானே. வியப்புடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். நீங்க செஞ்சிருக்கிற உதவிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் தடுமாறினாள். நாமெல்லாம் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்க்கிறவர்கள். ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்களைப் போல ஒருவருக்கு கஷ்டம் ஏற்பட்டால் அதை மற்றவர்கள் பார்த்து கொண்டிருப்பது நியாயமா? என்னை பொறுத்தவரை நீங்க பல வழியிலும் எனக்கு தெய்வம் போல. அவள் முடிப்பதற்குள் அவன் சிரித்து கொண்டே எழுந்து விட்டான். மறுபடியும் என்னை கல்லாக்கி கோயிலுக்குள் பூட்ட பார்க்கிறீர்கள். நான் மனுஷனாக இருக்கத்தான் ஆசைப்படுறேன். வரட்டுமா? விடை பெற்று கொண்டு சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த காரை நோக்கி நடந்தான். இன்னும் கொஞ்சம் அந்த சிரிப்பை கேட்க மாட்டோமா? அந்த கலையான முகத்தை பார்க்க மாட்டோமா என்று அவள் எண்ணி முடிப்பதற்குள், ஆனாலும் உனக்கு ரொம்ப பேராசைதான் என்று பதிலளிப்பது போல உரிமை கொண்டு அந்த பேட் தோட்டத்திலிருந்து வெளியேறி மறைந்தது. தன் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் ஏற்பட்டு விட்டதாகத்தான் மங்களாவுக்கு தோன்றியது. எதிர்பாராத சமயம் வந்து சேர்ந்த சம்பள உயர்வை எண்ணி மிகவும் மகிழ்ந்து போனாள். முன்னைவிட வேலையில் உற்சாகமும் ஊக்கமும் ஏற்பட்டன. வேலை செய்யும் இடத்தில் ஒவ்வொரு ஊழியருக்கும் மன நிறைவு வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதை அனுபவத்திலே அவள் புரிந்து கொண்டாள். அவள் செய்து வந்த வேலை முன்னைவிட அவளுக்கு இப்போது மிக்க திருப்தியாக இருந்தது. காலில் தைத்த முள்ளாக சதா உறுத்தி கொண்டிருந்த உதவி மேனேஜர் நந்தகோபாலை பெங்களூர் அலுவலகத்திற்கு மாற்றியாகிவிட்டது என்ற செய்தியை கேட்டபோது அவள் மகிழ்ச்சியில் பூரித்து போனாள். அந்த அலுவலகத்திற்கு உதவி மேனேஜர் என்று இன்னொரு ஆள் மேற்பார்வைக்கு தேவையில்லை என்பதை காசிநாத் அழுத்தமாக தலைமை அலுவலகத்திற்கு எழுதி அறிவித்ததின் விளைவுதான் அந்த மாற்றலாகும். வழக்கம் போல அலுவலகத்திலிருந்து வெளியேறப் போகும் உதவி மேனேஜருக்கு ஊழியர்கள் அனைவரும் கூடி ஒரு பிரிவு உபச்சார கூட்டம் நடத்தி தேநீர் வழங்கினர். தன் பங்கிற்கு 5 ரூபாய்கள் தான் கொடுத்து உதவ வேண்டும் என்று இருந்த போதிலும் மங்களா தாராளமாக 10 ரூபாய்களை அந்த தேநீர் விருந்துக்கு கொடுத்து உதவினாள். அலுவலகத்தை பிடித்த பீடை ஒழியட்டும் என்று உள்ளூர ஏற்பட்டதொரு ஆதங்கம்தான் அதற்கு காரணம். வேலை முடிந்ததும் முன்பெல்லாம் வீட்டிற்கு திரும்பும்போது பாதி வழியிலேயே அவள் மனதை கவலை குடையத் தொடங்கிவிடும். தலைவலி என்று காலை படுத்த மண்ணி எழுந்திருந்து சமைத்தாலோ இல்லையோ, வீட்டுக்குள் நுழைந்ததும் கரண்டியை பிடிக்க நேருமோ என்று கசந்து கொண்டுதான் வருவாள். இப்போது நிம்மதியாக ஹாஸ்டலுக்குள் நுழைந்து நேரே சாப்பாட்டறை மேஜை அருகே சென்று உட்கார்ந்து கொள்ள முடிந்தது. அவளை கண்டதும் சமையல் அறையில் வேலை பார்க்கும் பணிப்பெண் சிரித்த முகத்துடன் விரைவாக வந்து கோப்பையில் சூடான காப்பியும் கூட கொறிப்பதற்கு ஒரு சிறு பீங்கான் தட்டில் பக்கடாவும் எடுத்து கொண்டு வந்து எத்தனை அன்புடன் உபசரித்தாள். காசுக்கு கிடைத்த பணிவிடை என்றாலும் மகிழ்ச்சியுடன் கனிவுடன் சுறுசுறுப்பாக அந்த பணிப்பெண்கள் ஹாஸ்டல் வாசிகளை மிகவும் நன்றாகவே கவனித்து கொண்டனர். காப்பியை குடித்துவிட்டு மெல்ல எழுந்து தன் அறைக்குள் சென்று துவாலை, சோப்பு பெட்டி, மாற்றுடையுடன் குளியல் அறைக்கு விரைந்தாள். நாள் முழுவதும் நினைத்த சமயம் குளிக்க வெந்நீர் வசதி கிடைத்த குளியல் அறை.
தேய்த்து கழுவி எப்பொழுதும் பளிச்சென்று சுத்தமாக வைக்கப்பட்டிருந்தது. வெயில் நாட்களில் சில்லென்ற குளிர்ந்த நீரில்தான் குளிக்க அவளுக்கு பிடிக்கும். இன்னுமா குளிச்சு முடிக்கல என்று அதட்டி கூப்பிட இங்கே மண்ணி கிடையாது. பூத்துக்களாக நீர் மேனியை தழுவ மனம் குளிர மட்டும் நிதானமாக குளித்துவிட்டு வேறு உடுத்தி கொண்டு கீழே வருவாள். பேட்மிண்டன், டென்னிஸ் போன்ற விளையாட்டுகளில் பயிற்சி பெற தோட்டத்திலே அவைகளுக்கான முற்றங்கள் இருந்தன. வேலையிலிருந்து திரும்பியதும் சில பெண்கள் அம்முற்றங்களில் பந்து விளையாடி கொண்டிருப்பதுண்டு. சுற்றுச்சுவர் அருகே ஓங்கி உயரமாக வளர்ந்துள்ள மரத்து நிழலில் புல்தரை மீது உட்கார்ந்து கொண்டு கொஞ்சம் நேரம் அவர்கள் விளையாடுவதை வேடிக்கை பார்ப்பாள். மஞ்சள் வெயில் மங்கி இருட்டத் தொடங்கியதும் தோட்டத்து நடுவே ஒரு கம்பத்தின் மீது ஒரு பெரிய முட்டை வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும் மின் விளக்கு பளிச்சென்று எரியத் தொடங்கும். உடனே விளையாட்டை நிறுத்திவிட்டு பெண்கள் அவரவர் அறைகளுக்கு கிளம்பி விடுவார்கள். 7 மணி அளவிலே சாப்பாட்டறையில் சிரிப்பும் பேச்சுமாக சுட சுட தட்டுகளில் பரிமாறப்படும் உணவு வகைகளை அவர்கள் ஒரு வகை பார்க்கத் தொடங்குவார்கள். பின்னர் டெலிவிஷன் பார்க்க விரும்புகிறவர்கள் பொது ஹாலுக்கு சென்று விடுவார்கள். ஓய்வாக இருக்க பிரியப்படுகிறவர்கள் தங்கள் அறைகளுக்கு போய்விடுவார்கள். நிலா நாட்களில் தோட்டத்து புல்தரை மீது கும்பல் கும்பலாக பெண்கள் அமர்ந்து கொண்டு வெகு நேரம் பேசிக் கொண்டிருப்பதும் உண்டு. மொத்தத்தில் கட்டுப்பாடும் அதே சமயம் கலகலப்புமாக இருந்த அந்த ஹாஸ்டலின் வாழ்க்கை மங்களாவுக்கு மிகவும் பிடித்து விட்டிருந்தது. தன்னால் சுதந்திரமாய் வாழ முடியும் என்றதொரு தன்னம்பிக்கையும் அது தந்தது உண்மை. ஹாஸ்டல் தோட்டத்திலே நிழல் கொடுக்க பல மரங்கள் இருந்தன. வந்த முதல் நாளே அவள் கவனித்து விட்டிருந்தாள். சுவரோரமாக அடுத்தடுத்து 2 பெரிய மகிழ மரங்கள் பூத்து குலுங்கி கொண்டிருந்தன. காலை வேளையில் அவைகளின் அடியில் பாய் விரித்தாற்போல் கொட்டி கிடக்கும் பூக்களை ஹாஸ்டல் வாசிகள் யாரும் கவனித்ததாக காணவில்லை. தினசரி விடியற்காலை வேலை எழுந்து பல் விளக்கி முகம் கழுவியதும் முதல் வேலையாக அவள் கீழே இறங்கி வந்து தோட்டத்திற்குள் சென்று ஒரு சிறு பிளாஸ்டிக் கூடை நிறைய அந்த பூக்களை வாரி சேர்த்து எடுத்து கொண்டு வருவதை வழக்கமாகிக் கொண்டிருந்தாள். பொறுமையாக அந்த சிறு பூக்களை கோர்த்து ஆபீஸிற்கு போகும் முன் தன் கூந்தலில் அணிந்து கொண்டு போக தலைப்பட்டாள். முதல் தடவை ஹாஸ்டலிலிருந்து அவள் தலை நிறைய அந்த பூச்சரத்தை சூட்டி கொண்டு வேலைக்கு சென்றிருந்த போது நிகழ்ந்த அந்த சிறு சம்பவம் ஏனோ அவள் மனதில் பல இன்பக் கனவுகளை தூண்டிவிட்டு ஒரு பெரிய கற்பனை கோட்டையே எழுப்பிவிட்டிருந்தது. அதை நினைத்த போதெல்லாம் அவள் மேனி சிலிர்த்து போனாள். மனதிலே மகிழ்ச்சி பொங்க குமிழிட்டது. அப்படியென்றால் அவர் மேலே சிந்திக்கத் தோன்றாது வெகு நேரம் தன்னை மறந்து ஒரு இன்ப நிலையிலே அவள் தன் எண்ணங்களுடன் அடிக்கடி உறைந்து போவதும் ஒரு வழக்கமாகிவிட்டிருந்தது. அந்த சம்பவம் மிகவும் சாதாரணமானதுதான். ஆனால் அதனின்று விரிந்த அவளது கற்பனையோ மிக மிக பெரியதாகிக் கொண்டே போயிற்று. காசிநாத்தின் அழைப்புக்கு பணிந்து அவன் கேட்ட ஃபைல்களை தேடி எடுத்துக்கொண்டு அவனது அறைக்குள் அன்று அவள் நுழைந்தாள். தனது உதவியால் அவள் இப்பொழுது சுகமாக இருக்கிறாள் என்ற முகாந்திரத்தை கொண்டு அவன் அலுவலகத்தில் அவளிடம் நெருக்கமாக பழகவோ பேசவோ முற்பட்டதே இல்லை. எப்பொழுதும் போல் அதிகார வரம்பை விட்டு இம்மியும் நகராது அதே கண்டிப்பும் கராருமாகவேதான் நடந்து கொண்டான். மங்களாவுக்கு அவனது நடத்தை மிகவும் பிடித்திருந்தது. அதே சமயம் ஹாஸ்டல் தோட்டத்திலே அவளை நிமிர்ந்து ஊன்றி பார்த்த கனிவுடன் சிரித்த அந்த சிரிப்பை மறுபடியும் கேட்க மாட்டோமா என்ற ஏக்கம் என்னவோ மனதை அரித்து கொண்டுதான் இருந்தது. அவளும் தனக்கு அவன் உதவி செய்தான், ஹாஸ்டலில் வந்து பார்த்து பேசிவிட்டு போனான் என்கிற காரணங்களை வைத்துக்கொண்டு அவனிடம் மிக நெருக்கமாக பேசி பழக முற்படவில்லை. எப்பொழுதும் போல மிகவும் பணிவும் மரியாதையுமாகவே நடந்து கொண்டாள். ஃபைல்களை வாங்கி புரட்டியவன் திடீரென்று வியப்புடன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். மங்களா திடுக்கிட்டு போனாள். என்ன தவறு நேர்ந்து விட்டது? ஏன் அப்படி பார்க்கிறார்? குழம்பி போனாள். பார்க்க வேண்டிய பகுதிகளை விரைவில் படித்து முடித்து கையெழுத்திட்டு அவளிடம் கொடுத்துவிட்டு தொலைபேசியில் யாரையோ அழைத்து பேசத் தொடங்கினான். மங்களா ஃபைல்களை அடுக்கி எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். மிஸ் மங்களா, கொஞ்சம் நில்லுங்கள். திடீரென்று அவன் கூப்பிட்டதும் கதவருகே சென்றவள் திகைப்புடன் திரும்பினாள். தொலைபேசியை ஸ்டாண்டில் வைத்துவிட்டு எழுந்து வந்தான் அவன். மென்மையாக பாதம் பதிய அறைக்குள் தரை மீது விரிக்கப்பட்டிருந்த பாரசீக கம்பளத்தின் மேல் சுருண்டு கிடந்த பூச்சரத்தை குனிந்து கையில் எடுத்தான். இந்த வாசனை எங்கே இருந்து வருதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்ப புரியுறது. உங்க தலையிலிருந்து இந்த பூச்சரம் நழுவி கீழே விழுந்து விட்டுருக்கு. மகிழம்பூ வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
நான் வசிக்கிற வீட்டு தோட்டத்திலே கூட ஒரு சின்ன மரம் இருக்கு. ஆனால் அது இன்னமும் பூக்க ஆரம்பிக்கலை. சொல்லிக்கொண்டே தன் இரு உள்ளங்கைகளுக்குள்ளே அடங்கிய மலர் சரத்தை முகத்தருகே வைத்து மெல்ல முகர்ந்து வாசனையை அனுபவித்தான். தன் அருகே நெருங்கி நின்றபடி தன் கூந்தலில் சூடியிருக்கும் மலரை முகர்ந்து பார்ப்பது போன்ற ஒரு உணர்வில் திகைத்துப் போய் முகம் சிவக்க அவனை பிரமிப்புடன் பார்த்தாள் அவள். இந்த பூவுக்கு தனிப்பட்ட விசேஷம் உண்டு தெரியுமா? இது வாட வாட வாசனை அதிகரித்து கொண்டே இருக்கும். மற்ற மலர்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு. சொல்லிக்கொண்டே அருகில் வந்து அந்த சரத்தை அவள் கரத்தில் மெல்ல வைத்தான். தேங்க்யூ சார். எச்சிலை விழுங்கிக் கொண்டு வெளியே வந்தாள் மங்களா. அவன் கைப்பட்ட அந்த மலர் சரத்தை பத்திரமாக மேஜை இழுப்பறைக்குள் வைத்துவிட்டு வேலையை கவனிக்க முயன்றாள். ஆனால் மனம் வேலையில் ஓடினால்தானே. அவள் தலையில் சூடிக்கொண்டிருந்த அந்த மலரை மிகவும் சகஜமாக எடுத்து முகர்ந்து பார்த்தாரே. வாட வாட வாசனை அதிகம் என்று அவளிடம் ஏன் சொல்ல வேண்டும்? ஹாஸ்டலுக்கு வந்ததும் முதல் வேலையாக அந்த மலர் சரத்தை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவிற்குள் போட்டு மூடி பத்திரமாக அலமாரியில் வைத்தாள். ஒவ்வொரு நாளும் படுக்கப் போகும் முன் அந்த டப்பாவை திறந்து காய்ந்து கொண்டிருந்த அந்த மலர் சரத்தை கையால் எடுத்து முகர்ந்து பார்த்தாள். உண்மைதான், அவர் சொன்னது போல காய காய அந்த மலர்களுக்கு வாசனை அதிகரித்து கொண்டே வருகிறதே. எனக்கு மகிழம்பூவின் மனம் ரொம்ப பிடிக்கும் என்றாரே, அதற்கு என்ன அர்த்தம்? நினைத்து நினைத்து கற்பனையில் மிதந்தாள். தினசரி அவள் மகிழம்பூச்சரத்தை சூட்டி கொண்டுதான் ஆபீஸிற்கு போனாள். அவன் அறையிலிருந்து அழைப்பு வந்தால் உடனே அதை எடுத்து மேஜை இழுப்பறைக்குள் வைத்து மூடிவிட்டுத்தான் அவனை காணச் சென்றாள். தன்னை மகிழ்விக்க அவள் அந்த மலர்களை தினமும் அணிந்து கொண்டு வருகிறாள் என்று அவர் தவறாக எண்ணிக்கொண்டு விட்டாள் என்ற அச்சம். மாதத்திற்கு ஒரு முறை முன் அறிவிப்பு கொடுத்துவிட்டு தங்கள் பெண் உறவினர் அல்லது தோழிகளை ஹாஸ்டல் வாசிகள் விருந்தினராக ஹாஸ்டலுக்கு கூப்பிட அழைக்கலாம் என்ற ஒரு உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதற்கு தனி கட்டணம் செலுத்த வேண்டும். லதா அவளுக்கு மிகவும் அன்பான தோழி. எத்தனையோ முறைகள் அவள் வீட்டில் மங்களா சாப்பிட்டிருக்கிறாள், தங்கியிருக்கிறாள். ஆனால் அண்ணாவுடன் வாழ்ந்த காலத்தில் ஒரு நாளாவது தன் வீட்டிற்கு கூப்பிட முடியவில்லையே. லதாவை கண்டால் மன்னி அனுசுயாவுக்கு பிடிக்காது. ஏதாவது மனம் நோக பேசி விடுவாள் என்ற பயம். ஆனாலும் தோழியை அழைத்து தன் அண்ணன் வீட்டில் ஒரு வாய் காப்பி கூட கொடுக்க தனக்கு உரிமை இல்லையே என்று பெரியதொரு ஏக்கம் இருந்தது. ஹாஸ்டலுக்கு வந்து ஒரு மாதத்திற்கு மேலாகிவிட்டதால் தனது உரிமையை உபயோகிக்க கருதி அந்த ஞாயிற்றுக்கிழமை லதாவை தன்னுடன் சாப்பிட ஹாஸ்டலுக்கு தன் விருந்தாளியாக மங்களா அழைத்திருந்தாள். ஞாயிற்றுக்கிழமைகளில் எப்பொழுதும் பகல் சாப்பாடு சம்பிரதாயமாக இருக்கும். அன்று இனிப்புக்கு ஜிலேபி செய்திருந்தார்கள். சாப்பிட்டதும் தோழிகள் இருவரும் அறைக்குள்ளே அடைந்திருக்க மனமின்றி ஒரு சிறு பாயை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்குள் விரைந்தனர். சுவர் ஓரமாக இருந்த அந்த பெரிய மகிழ மரத்தின் நிழலில் பாயை விரித்து போட்டு தோழியை உட்காரச் சொல்லி உபசரித்தாள் மங்களா. அட, உங்கள் ஹாஸ்டலில் மகிழ மரங்கள் இருக்கே, நிறைய பூத்திருக்கே. லதா ஆச்சரியப்பட்டாள். உனக்கு கூட தலைக்கு வச்சுக்க கோர்த்து வச்சிருக்கேன். வீட்டுக்கு போகும்போது மறக்காம எடுத்துட்டு போ. உன்கிட்ட ரொம்ப பேசணும். அதுக்காகவே உன்னை இன்னைக்கு சாப்பிட கூப்பிட்டேன். சிரித்து கொண்டு மங்களா தோழியின் அருகில் பாயின் மீது உட்கார்ந்து கொண்டாள். என்ன இருந்தாலும் லதா அவளை விட கெட்டிக்காரி, புத்திசாலி, ஊகம் அதிகம் உடையவள். அந்த மகிழம்பூ சங்கதியை அவளிடம் சொன்னால் கட்டாயம் விளக்கம் கொடுப்பாள். பற்பல சிந்தனைகளுடன் தோழியின் முகத்தை பார்த்தாள். உன்கிட்ட ஒரு முக்கிய சங்கதியை பற்றி பேசத்தான் நான் இன்னைக்கு இங்கு வந்திருக்கிறேன். நிமிர்ந்து உட்கார்ந்தாள் லதா. என்ன என்று மங்களா கேட்கும் முன் லதா அவளது கரங்களை ஆவலுடன் பற்றி கொண்டாள். இத்தனை நாள் உன்னிடம் சொல்லாமல் மறைச்சு வச்சதுக்கு நீ கோபிச்சுக்க கூடாது. நான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன். மிக எளிய முறையில் வடபழனியில் எங்கள் கல்யாணம். அடுத்த வாரம் புதன்கிழமை நடக்கவிருக்கிறது. அதிர்ச்சி அடையாதே, காதல் கல்யாணம்தான். அவர் என்னை மிகவும் விரும்பி கேட்டார். நானும் அவரை விரும்புகிறேன், சரி என்று ஒத்துக்கொண்டு விட்டேன். அம்மாவும் சம்மதம் தந்து விட்டாள். நீ கட்டாயம் என் கல்யாணத்திற்கு ஒரு நாள் லீவு போட்டுட்டு வந்து சேர வேண்டியது. சொல்லிவிட்டேன். கல்யாணமான பின் சில தினங்களில் நாங்கள் பம்பாய்க்கு புறப்படவிருக்கிறோம். இனி எனக்கு அங்கேதான் வாசம். திடுக்கிட்டு போன மங்களா எழுந்து நன்றாக உட்கார்ந்து கொண்டாள். லதாவுக்கு கல்யாணமா? காதல் கல்யாணமா? இருந்த ஒரு சிநேகிதியும் அவளை விட்டு கணவனுடன் பம்பாய் போய்விடப் போகிறாள். அவள் தனியாக. ஐயையோ, நினைத்து பார்க்க முடியாத தனிமையில். என்ன பதிலே காணும்?
லதா வெடுக்கென்று தோழியின் கன்னத்தை செல்லமாக கிள்ளினாள். மனம் நிறைந்த பாராட்டுதல்கள். மங்களா திணறியபடி அவள் கரங்களை குலுக்கினாள். அசடு, ஏன் அழற? பம்பாய்க்குத்தானே போகப் போகிறேன். வெளிநாட்டுக்கு போய் குடியேறி விட போறாப்ல கவலைப்படுறியே. பம்பாய் அப்படி தொலைதூரத்துல இருக்கு. என் கணவருக்கு இருக்கும் வசதியை நான் நினைச்சால் பறந்து வந்து உன்னை பார்த்து விட்டு போக முடியும். எப்பவும் போல டெலிஃபோனில் அடிக்கடி பேசுவேன். மங்களா, நான் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சி என்னை வாழ்த்தி பாராட்டு. எங்கே கொஞ்சம் சிரி பார்க்கலாம் என்றாள் லதா. உற்சாகத்துடன் கண்களில் நீர் பனித்திட, துயரம் நெஞ்சை அடைக்க தோழியை பார்த்து முறுவலித்தாள் மங்களா. லதா பாயின் மீது கற்பனை கோலம் ஒன்றை விரல்களால் வரைந்து கொண்டு குனிந்தபடி பேசத் தொடங்கினாள். மங்களாவுக்கு ஒரே ஆச்சரியம். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று வெளிப்படையாக யாரிடமும் அச்சமின்றி பேசும் சுபாவமுள்ள லதாவுக்கு கூட வெட்கமா? காதல் வந்துவிட்டால் வாயாடிக்கு கூட வார்த்தைகள் தடுமாறுகின்றனவே. என்கிட்ட இதுவரை சொல்லாதது எனக்கு என்னவோ போல்தான் இருக்கு. இதுவரை நமக்குள் ஒருவருக்கு மற்றவரை பற்றி தெரியாத ஏதாவது ரகசியம் இருந்திருக்கா? மங்களா மனத்தாங்களை ஒலிக்காது கேட்டுவிட்டாள். சொல்லி இருப்பேன், ஆனால் எனக்கே முதலில் நம்பிக்கை ஏற்படவில்லை. விபரமா சொல்றேன், கேள். சூறாவளி போல நடந்த விவகாரம் என்பார்களே, அப்படித்தான் எங்கள் காதல் விஷயமும். ஒரே மாதத்தில் புயலைப் போல ஓஹோ என்று பீத்து கொண்டு புறப்பட்ட விஷயம். சுப்பராமன் என்ற எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் மாரடைப்பு வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட செய்தி உனக்கு தெரியுமே. பிறகு அவர் இறந்து போனது, அவர் பேத்திக்கு வேலை தேடி ஹாஸ்டல் தேடி கொடுத்து உதவியது எல்லாம் உனக்கு தெரிந்த கதைதானே. சுப்பராமன் நோயாளியாக ஆஸ்பத்திரியில் இருந்தபோது அந்த சூழ்நிலையில்தான் முதலில் நான் கங்காதரனை சந்தித்தேன். மங்களா வியப்புடன் தோழியின் முகத்தை பார்த்தாள். பம்பாயிலிருந்து அலுவலக காரியமாக கங்காதரன் சென்னைக்கு வந்திருந்தார். தமக்கு மிகவும் பழக்கமான சுப்பராமன் இருதய நோயாளியாக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி அவருக்கு எப்படியோ தெரிந்து விட்டிருந்தது. அவரை பார்க்க ஒரு நாள் மாலை வந்திருந்தார். எங்கள் பக்கத்து வீட்டு பெண் லதா. இவள் இல்லாவிட்டால் நான் அன்னைக்கு மார்வழியில் வீட்டிலேயே போயிருப்பேன். ரொம்ப தயால குணம் இந்த பெண்ணுக்கு என்று என்னை சுப்பராமன் தட்டு தடுமாறி மூச்சிறைத்து கொண்டு அவருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அப்படியா என்று என்னை கங்காதரன் நிமிர்ந்து பார்த்தபோது என் மனசிலே இதுவரை வராத ஒரு படபடப்பு ஏற்பட்டது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பினேன். நான் காரில் தான் போகப் போகிறேன். ஆட்சேபனை இல்லை என்றால் உங்களை வீட்டில் கொண்டு விட்டு விடுகிறேன். பதிலுக்கு என் முகத்தை அவர் ஆவலுடன் பார்த்தார். முன்பின் தெரியாத மனிதர் காரில் கொண்டு போய் விடுகிறேன் என்றாலே நமக்கெல்லாம் அலர்ஜி ஆச்சு. நான் தயங்கினேன். வீடு கிட்டத்தான் இருக்கு, நிறைய பஸ் இந்த வேளையில் கிடைக்கும். உங்களுக்கு ஏன் வீண் சிரமம் என்று தட்டி கழிக்க பார்த்தேன். கங்காதரன் எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவன் அம்மா. கிராமத்திலே நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள். இவர் அண்ணன் எனக்கு ரொம்ப சிநேகிதம். இப்போ அவன் இல்லை. பெருமூச்செறிந்த சுப்பராமன் அவரை பற்றி சிலாகித்து பேசி சிபாரிசு செய்தார். நீங்க பின்னாடி உட்கார்ந்தால் எனக்கு என்னவோ போல இருக்கு. அதனால் முன்பக்கத்து ஆசனத்திலேயே உட்காருங்க. அதுக்கும் மறுப்பு ஏதேனும் உண்டா? பரிகாசமாக அவர் சிரித்துக்கொண்டு காரின் முன்கதவை திறந்து விட்டார். என்னைப் போல ஒரு வயது முதிர்ந்த பெண்ணை அவரைப் போல ஒரு கண்ணியமான மனிதன் பட்டப்பகலில் எனக்கு பழக்கமான சென்னையில் காரில் என்ன செய்துவிட முடியும் என்கிற துணிச்சல் எனக்குள். மறுப்பு சொல்லாமல் நானும் புன்னகைத்தபடியே ஏறி உட்கார்ந்தேன். வீட்டுக்கு போகும் வழியை காட்டினேன். வழிநெடுகிலும் வேடிக்கையாக நட்புரிமையோடு பேசி சிரித்துக்கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வீட்டுக்கு வந்ததும் உள்ளே அழைத்தேன். அவர் அலுவலகம் அவருக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கும் வசதி, கார் வசதி எல்லாம் கொடுத்திருந்தது. எங்களது எளிமையான ஒன்று கொடுத்தன வீட்டு கூடத்தில் வந்து அந்த பழைய பிரம்பு நாற்காலியில் உட்கார்ந்து அம்மா போட்டு கொடுத்த காஃபியை குடித்துவிட்டு மகிழ்ச்சியுடன் விடைபெற்று கொண்டு புறப்பட்ட பாங்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. பார்த்த அளவில் அவரது வெளிப்படையான வெகுளித்தனமான பேச்சும் சிரிப்பும் மனசை ஈர்த்து கொண்டு விட்டன. அதற்கு பின்னர் 4-5 நாள் அவர் சென்னையில் தங்கியிருந்தபோது தினமும் ஆஸ்பத்திரியில் சந்தித்தார். காரில் தினமும் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டார். அப்போதுதான் ஒரு நாள் அவர் கடற்கரை சாலையில் காரை நிறுத்திவிட்டு தன்னை பற்றி பேசத் துவங்கினார். ஆனாலும் உனக்கு ரொம்ப துணிச்சல்றி. 4 நாள் பழகிவிட்டு அவருடன் தனியாக பேச. மங்களா தோழியின் கரத்தை செல்லமாக கிள்ளினாள்.
லதா களீர் என்று பதிலுக்கு சிரித்தாள். ஒருத்தரை நட்புக்கு பிடிக்கிறதுக்கு 4 நாள் கூட தேவையில்லை. 4 வினாடிகள் போதும். பிடித்தம் ஏற்படாவிட்டால் 400 வருஷம் பழகினால் கூட மனம் அசைந்து கொடுக்காது, தெரியுமா? கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு, மேலே சொல்லு, தூண்டினாள் மங்களா. அவர் தன்னை பற்றி சொல்ல ஆரம்பித்ததுமே எனக்கு பளிச்சென்று புரிந்துவிட்டது. பதிலையும் மனதில் தயார் செய்து வைத்து கொண்டேன். அப்படி உன்னால அவர் மனசை பத்தி சட்டுன்னு புரிஞ்சுக்க எப்படி முடிஞ்சது? மங்களா ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஒரு மனிதன் தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் விளக்கமாக மனம் விட்டு ஒளிவு மறைவின்றி ஒரு பெண்ணிடம் பேசினால் அவனுக்கு அந்த பெண் மேல் அன்பு ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். மென்மையாக சிரித்தாள். காசிநாத்திடம் அன்று இரவு அவள் உதவி தேடிக்கொண்டு அவன் வீட்டில் நுழைந்து அழுதபோது மங்களா பைத்தியக்காரி போல தன்னை பற்றி, தன் குடும்பத்தை பற்றி, அண்ணாவை பற்றி எல்லாவற்றையும் கொட்டிவிட்டாளே. ஆனால் அவர் தன்னை பற்றி அவளிடம் ஒரு வார்த்தை கூட மூச்சு விடவில்லையே. அப்படியென்றால்? மங்களாவின் மனதில் மின்னலாக ஒரு ஏக்க சிந்தனை இழையோடியது. அடுத்தபடி நான் சொல்லப்போவது உனக்கு திகைப்பை கொடுக்கலாம். கங்காதரன் 5 வருஷங்களுக்கு முன்னர் தமது மனைவியை இழந்து விட்டவர். அவரது மூத்த மகன் டாக்டராக தன் மனைவியுடன் ஸ்டேட்ஸில் வாழ்கிறானாம். அவருடைய ஒரே பெண்ணும் கல்யாணமாகி தன் கணவனுடன் குவைத்துக்கு போய்விட்டாளாம். கொலாபாவில் அவருக்கு சொந்தமாக ஒரு பிளாட் இருக்கிறது. சமையற்காரன் வடித்து போட்டதை தின்றுவிட்டு தனிமையாய் வாழ்ந்து அவருக்கு அலுத்து போய்விட்டதாம். 2வது தாரமாகவா கல்யாணம் செய்துக்க போற? காதல் கல்யாணம் சொன்னியே, திகைத்தாள் மங்களா. காதலுக்கு கண் இல்லை என்பார்கள் இல்லையா? 2ஆம் தாரம் 3ஆம் தாரம் என்று பார்த்துண்டு காதல் ஏற்படுறதில்லையே. மேலும் எனக்கும் கொஞ்சமாவா வயசாகிறது? இந்த ஆகஸ்டோட 30 முடிய போகிறது. அவருக்கு 46 ஆகிறது. சின்ன வயதிலேயே அவருக்கு கல்யாணமாகிவிட்டதாம். 22 வயசுலே தகப்பனார் ஆகிவிட்டாராம். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னை கல்யாணம் பண்ணிப்பியான்னு அவர் கேட்டதும் நான் ஒப்புதல் கொடுத்து விட்டேன். ஒரு ரெடிமேட் குடும்பத்தின் தலைவியாக போறேன்னு சொல்லு, கேலியாக சிரித்தாள். ஆமாம், உண்மைதான். என் தாயாரை தவிக்க விட்டு பம்பாய்க்கு அவரோட கிளம்புவது சாத்தியப்படாதே என்று நான் தயங்கினேன். மாமியாரையும் கூட தம் வீட்டில் கடைசி வரை வைத்து ஆதரிக்க ஒப்புக்கொண்டு விட்டார். கல்யாண செலவு முழுவதும் அவருடையது. மூத்தாளின் நகைகளில் சிலவற்றை மகளுக்கு கொடுத்துவிட்டு சிலவற்றை வைத்திருக்கிறாராம். அந்த நகைகளை எனக்கு தரப்போகிறார். பம்பாய் பிளாட்டை என் பெயருக்கு எழுதி வைக்கப் போகிறார். தமக்கு ஏதாவது ஆகிவிட்டால் நான் தவிக்கக்கூடாது என்ற நல்லெண்ணத்தோடு இன்சூரன்ஸ் பாலிசியின் பணம் முழுவதும் எனக்கு சேர வேண்டும் என்று மாற்றி அமைக்கப் போகிறார். அவரது உயிரில் எனக்கு கணிசமானதொரு தொகையை ஒதுக்கி வைக்கப் போகிறார். ஒரு பெண்ணுக்கு பொருளாதார பாதுகாப்பும் உணர்வுகளுக்கு பாதுகாப்பும் ஒருங்கே வழங்க மிகவும் துணிவுடன் ஒருவன் முன்வந்தால் அவன் எத்தனாவது தாரனாக இருந்தால் என்ன? எனக்கு அவர் மேல் மதிப்பும் மரியாதையும் ஏற்பட்டன. எப்படியாவது நீயும் அவரும் சந்தோஷமாக வாழ்ந்தால் சரி. அதுவே என் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், மங்களா பாராட்டினாள். இத்தனை வயசுக்கு மேல் என் வயதையொத்த ஒருவனை தேடி அந்த இளைஞனுக்கு வரதட்சணை கொடுத்து அவனுக்கு அடிமையாக சலாம் போட்டுக்கொண்டு அவன் சொல்லும் அருவி ஜோக்குகளை கேட்டு கூட சிரித்து கொண்டு போலியாக என்னால் வாழ முடியவே முடியாது. என் உடம்பு முதிர்ந்து விட்டது போல உணர்வுகளும் கொள்கைகளும் எண்ணங்களும் முதிர்ந்து விட்டிருக்கின்றன. கங்காதரனைப் போன்று வாழ்க்கையில் அனுபவப்பட்ட கண்ணியமான பண்பான மனிதனுடன் தான் என் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியும், எண்ணங்களை பரிமாறிக்கொள்ள முடியும், மனம் விட்டு பேசி சிரிக்க முடியும். அதனால்தான் நான் அவரை மணந்து கொள்ள மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டேன். புரிகிறதா? பிறகு அவர் புறப்பட்டு பம்பாய் சேர்ந்து விட்டார். அதற்கு பின் சுப்பராமன் காலமாகிவிட்டார். இடையே நாட்கள் ஓடின. போன வாரம் அவர் வந்து அம்மாவிடம் விவரமாக பேசினார். அம்மாவும் ஒப்புதல் கொடுத்து விட்டாள். புதன்கிழமை எங்களுக்கு கல்யாணம். புடவைகள் கூட வாங்கியாச்சு. நேற்று அவர் எனக்கு பரிசாக கொடுத்த இந்த மோதிரத்தை நீ பார்க்கலையே? லதா சிரித்தபடி தன் இடது கையை அவள் முன் நீட்டினாள். மெல்லிய நீண்ட அவளது மோதிர விரலில் ஒரு வைர மோதிரம் பளபளத்து கொண்டிருந்தது. கல்யாணத்தன்று மற்ற நகைகளை கொண்டு வந்து போடப் போகிறார். நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. அவரது பிள்ளையும் பெண்ணும் இந்த கல்யாணத்திற்கு ஒத்துக்கொள்ள வேண்டுமே என்று பயந்துண்டு இருந்தேன். வேண்டாத ஒரு சிறிய தாயாக அவர்கள் வீட்டுக்கு போக என் மனம் சங்கடப்படும். நல்ல வேளை, அவர்கள் இருவரும் இந்த கல்யாணத்திற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார்கள். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கு.
இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. நீ என்னிடம் சொல்லாம மூடி வச்சது மன்னிக்க முடியாத குற்றம். மங்களா குறைவிட்டு கொண்டாள். இல்லை, ஒரு குழந்தை ஆசை அதிகத்தினால் பலூனுக்கு அதிக காற்றை ஊதி அது டப்பென்று வெடித்து விட்டால் எப்படி இருக்கும்? அதுபோல நான் அவசரப்பட்டு உன்னிடம் சொல்லி இந்த கல்யாணம் நடக்காது போய்விட்டால் ரொம்ப ஏமாந்து போய்விடுவேனே. அதனால்தான் சொல்லலை. கோவிச்சிக்காதே. இங்கே நான் இன்னைக்கு வரும் முன் அவர் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் வந்தேன். சாயங்காலம் அவர் இங்கே வந்து என்னை அழைத்து காருடன் வருவார். அப்போது உனக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். சரிதானே? லதா மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். அன்று மாலை கங்காதரன் காரை வேகமாக ஓட்டிக்கொண்டு ஹாஸ்டலுக்குள் வந்தார். தயாராக தோட்டத்திலேயே காத்து கொண்டு அவர்கள் இருவரும் நின்றனர். வண்டியிலிருந்து இறங்கி அவரை பார்த்து மங்களாவுக்கு சற்றென்று மனதில் கொஞ்சம் ஏமாற்றம். கமலா ஆரஞ்சு பழத்தை உள்ளங்கையில் வைத்து அழுத்தி சாறு பிழிந்து சக்கையாகிவிட்டது போன்ற தோற்றம். சிறிது நேரம் மூவரும் சிமெண்ட் ஆசனத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். வேடிக்கையாக பேசிவிட்டு பளிச்சென்று அவர் சிரித்தபோது அவர் முகத்திலே வெளிவிட்ட அலாதி கலையைக் கண்டு மங்களா பிரமித்து போனாள். லதா புத்திசாலி பெண். அவள் ஆழமாக ஒரு மனிதனை காதலிக்க வேண்டுமென்றால் அவருக்கு அதற்கு பல தகுதிகள் இருக்க வேண்டும். கங்காதரன் படித்தவர், பெரிய பதவியில் வசதியாக வாழ்கிறவர், புத்திசாலித்தனமாக பண்பு குறையாது சிரிக்க சிரிக்க பேசத் தெரிந்தவர். லதா மயங்கி போனதில் வியப்பில்லை. தனக்குள்ளே எண்ணிக்கொண்டாள். அன்று இரவு மங்களாவுக்கு உறக்கமே இல்லை. அந்த அதிசய மனிதர் கங்காதரனை பல தடவைகள் நினைத்து பார்த்தாள். லதாவும் அவரும் நடத்தப்போகும் வாழ்க்கையை கற்பனை செய்து பார்த்தாள். விரைவில் உயிருக்கு உயிரான தோழியை பிரிய நேருமே என்கிற அச்சம் ஒருபுறம் அவளை அலட்டி கொண்டுதான் இருந்தது. அந்த புதன்கிழமை அவள் லீவு எடுத்துக்கொண்டிருந்தாள். காலை 9 மணி 10 மணி இடைவெளியில் லதாவின் திருமணம் மிக எளிய முறையில் வடபழனியில் நடந்தேறியது. மணமக்கள் இருவரும் பெங்களூருக்கு ஒரு வாரம் சென்று தங்கிவிட்டு திரும்பினார்கள். அதற்குள் காமு அம்மாள் ஊருக்கு கிளம்ப மூட்டை கட்டிவிட்டிருந்தாள். அதிகப்படியாக ஜாமான்கள் இருந்ததால் அவர்கள் மூவரும் பம்பாய்க்கு ரயில் வண்டியில்தான் பயணப்பட்டனர். காலை புறப்பட்ட தாதர் எக்ஸ்பிரஸில் தான் கிளம்பினார்கள். அன்று காலையில் கொஞ்சம் நேரம் வேலைக்கு தாமதமாக வருவதற்கு மேனேஜரிடம் முன்னதாகவே மங்களா அனுமதி வாங்கி கொண்டு ரயில் நிலையத்திற்கு போயிருந்தாள். கல்யாணத்திற்கு பின்னர் லதாவுக்கு இளமை அதிகரித்து விட்டது போன்றதொரு தோற்றம். மாந்தளிர் மேகவண்ண காஞ்சிபுரப்பட்டு சேலையும் தலை நிறைய மல்லிகை பூவும் நெற்றியில் பளிச்சிட்ட குங்குமமாக லதா சிரித்து கொண்டு கண்களில் மை கசிய தோழிக்கு விடை கொடுக்க கை அசைத்த போது வண்டி மெல்ல நிலையத்திலிருந்து நகர ஆரம்பித்தது. அடிக்கடி கடிதாசி போடு. காமு அம்மாள் தலையை நீட்டி புன்முறுவல் அளித்தாள். வண்டி வேகத்தை கூட்டிக் கொண்டு நகரத் தொடங்கிய போது மங்களாவால் அழுகையை அடக்கவே முடியவில்லை.